திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட உறையூரில் உள்ள பனிக்கண் தெரு, மின்னப்பன் தெரு, நாடார் தெரு ஆகிய பகுதிகளில் வசித்து வரும் 50ற்கும் மேற்பட்டோர் வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல்நலக் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். இந்நிலையில் லதா என்ற 55 வயது பெண்ணும், பிரியங்கா என்ற 5 வயது சிறுமியும் உயிரிழந்தனர். சாக்கடை நீர் குடிநீரோடு கலந்ததே இதற்கு காரணம் என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை என்றும், கோயில் அன்னதான உணவில் பிரச்சினை இருந்ததால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் மாநகராட்சி தரப்பில் கூறிய நிலையில் அதை பொதுமக்கள் மறுக்கின்றனர். தண்ணீரா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மாநகராட்சி ஆணையர் சொல்றாரு. சாப்பாடு பிரச்சனை, வெக்காலங்களுக்கு உணவு கொடுத்ததில் பிரச்சனை, அது முற்றிலும் போய் உணவால பிரச்சனைனா 17ஆம் தேதி உணவு சாப்பிட்ருக்காங்க, 15ஆம் தேதி தெரிஞ்சிருக்கும், இல்லை 16ஆம் தேதி தெரிஞ்சிருக்கும். 20ஆம் தேதி வரைக்கும் 6 நாள் கழிச்சு தான் ஒரு உணவு செரிமானம் 24 மணி நேரம் போதும். 24 மணி நேரத்தில் செரிமானம் ஆகலைன்னா அது உடம்புக்குள்ளே போய் பாதிப்பை உண்டு பண்ணுங்கிறது மருத்துவத்தில் உள்ள எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு உண்மை. அப்படி இருக்கும்போது இவர் உண்மையிலேயே பொய் சொல்கிறாரு. செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி மேயர் அன்பழகன் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுத்தார். அதுவும் அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் வேலை செஞ்சு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ரோடு கீடு எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இந்த நேரத்தில் தண்ணீரில் கலப்படம் செய்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது. எதுவும் நோண்டலை, குழி நோண்டலை, எதுவுமே பண்ணலை. அப்படிங்கும்போது தண்ணியில் கலப்படம்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த பகுதியில் வந்திருக்குன்னு இப்போ கண்டுபிடிக்கிறதுக்காக ஆய்வு செய்கிறாங்க. ஆனால் தண்ணீரை பிடிச்சி பார்த்த வரைக்கும் தண்ணீரில் அந்த கலப்படம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 3 தெருவிலையும், பணிக்க தெரு, நாடார் தெரு, விண்ணப்ப தெரு, 3 தெருவிலையும். நாளைக்கு காலையில் நான் திருப்பி இப்போ ஆய்வு செய்து தண்ணீர் எப்படி வருகிறது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். உடல்நல பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் மாநகராட்சி சுகாதாரத்துறையினர் வீடு வீடாக சென்று பரிசோதனை செய்து மாத்திரைகளை கொடுத்து வருகின்றனர். இவ்விவகாரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக அரசு நடவடிக்கை எடுக்காததன் விளைவே இந்த உயிரிழப்புகள் என்று மக்கள் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். அத்தியாவசியமான குடிநீரை கூட சுகாதாரமாக அளிக்க முடியாத அரசு இருந்து என்ன பயன் என்று கேள்வி எழுப்பிய இபிஎஸ், உயிரிழப்புகளுக்கு திமுக அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் உரிய நிவாரணம் தர வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த சூழலில் மாநகராட்சி ஆணையர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் குழந்தை இறந்ததற்கு ஒவ்வாமை காரணம் என்றும், இதற்காக ஏற்கனவே சிகிச்சை பெற்று வந்ததும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இங்கு வரும் குடிநீரில் தொற்று எதுவும் இல்லை என்பது ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் செய்தியாளர் லெனின்.